பசுமைச்சாரல் சேனலுக்காக உங்களிடம் அன்பு காலை வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார். இன்றைய இலக்கிய சிதறலாக ஒரு செய்தி. சிலப்பதிகாரம் என்று சொல்லும்போதே நமக்கு நினைவுக்கு வருவது அந்த காவியத்தின் தலைவி கண்ணகிதான். காவிரி பூம்பட்டினத்தில் ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து செல்ல மகளாக வளர்கிறாள் கண்ணகி. அதே ஊரில் செல்வந்தரின் மகனாக வளர்கிறான் கோவலன். இந்த இருவருக்கும் திருமணம் நிச்சயித்து திருமணம் நடக்கிறது. கோவலன் கலைகளில் மிகுந்த ஆர்வம் உள்ளவன். ஒரு நாள் அவன் இசைக்கருவியை வாசித்துக் கொண்டிருக்கும் போது அழகிய மாதவியின் நடனத்தை பார்க்கிறான். காதல் வயப்படுகிறான். இருவரும் காதல்களாகி ஒன்று சேர்ந்து வாழ முற்படுகிறார்கள். பின்னாளில் மாதவி என்ன செய்கிறாள் என்றால், இவனிடம் உள்ள செல்வத்தை மட்டும் கவர்ந்துவிட்டு இவனை நட்ட நடுவில் விட்டுவிடுகிறாள். அந்த நேரத்தில் தான் இவன் உண்மையை உணர்ந்து மனைவியான கண்ணகியிடம் வருகிறான். அந்த நேரத்தில் செல்வம் எதுவுமே இல்லை. சரி, நாம் மதுரைக்கு செல்வோம், அங்கு எப்படியாவது பிழைத்துக் கொள்வோம் என்று செல்கிறார்கள். அப்போதுதான் தனது காற்சிலம்பை கழட்டி கொடுக்கிறாள். இதை விற்று பணமாக்கி நாம் இங்கே மதுரையிலேயே வாழலாம் என்று முடிவு செய்கிறார்கள். அப்போதுதான் அரசனால், பாண்டிய அரசனால் இவன் கைது செய்யப்பட்டு கொல்லப்படுகிறான், தவறான ஒரு தீர்ப்பினால். இதை அறிந்த கண்ணகி பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனிடம் போய் வாதிடுகிறாள். தன் கணவன் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்கிறாள். அதை பார்த்து உடனே அவன் அரியணையிலிருந்து வீழ்ந்து இறந்து விடுகிறான். இறந்தவுடனே கோப்பெருந்தேவியும் உடனே இறந்து விடுகிறாள். இதெல்லாம் நமக்கு சிலப்பதிகாரத்தை பார்த்தாலே படித்தாலே தெரியும். ஆனால் இதன் பிறகு என்ன நடக்கிறது என்றால், சேர நாட்டு மன்னன் செங்குட்டுவன் கண்ணகியை பற்றி கேள்வியுற்று சிலப்பதிகாரத்தை படித்துவிட்டு அவளுக்கு ஒரு சிலை அமைக்கிறான். சிலை அமைக்க முற்படும் போது அந்த விழாவிற்கு இலங்கையிலிருந்து கஜபாகு என்ற மன்னனை அழைக்கிறான். அவன் இங்கு வந்து கண்ணகியை பற்றி தெரிந்து கொண்டு இலங்கைக்கு திரும்பச் சென்று கண்ணகியை ஒரு கடவுளாகவே அவன் அங்கே படைக்கிறான். இப்படித்தான் கண்ணகியை கற்புக்கரசியாகவும் கற்புக்கு ஒரு தெய்வமாகவும் இலங்கையில் அங்கே அவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எப்படி அவளை வழிபடுகிறார்களோ அப்படித்தான் இலங்கையிலும் வழிபடத் துவங்கினார்கள். இந்த காவிரி பூம்பட்டினத்தின் தற்போதைய நிலை என்ன தெரியுமா உங்களுக்கு? எங்கே இருக்குது தெரியுமா? பூம்புகார். பூம்புகாருக்கு நீங்கள் சென்று பார்த்தால் இப்போது இந்த சிலையின் அவல நிலை உங்களுக்கு புரியும். இதை சீரமைக்க இந்த சேனலின் மூலம் கோரிக்கை வைக்கிறேன். அன்பு நண்பர் ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதேபோல் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் பில்லா ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய ஒரு மாடர்ன் ஹேர் ஸ்டைலிஸ்ட். இந்த பசுமை பூங்காவின், ஆவடி பசுமை பூங்காவின் பிரதான வாயிலுக்கு எதிரே உள்ள பில்லா ஸ்டைல் தான் இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.